Highlights of Kalyanamaalai presented by Casa Grande Building Aspirations powered by Pothys Swarnamahal. இது பரிபூரணத்தின் அடையாளம். Pariwear always in fashion. Pothys Silks ஆலயம் of silks. Aroma the range of premium food products. திருச்சி வாழ் ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கல்யாணமாலையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மோகன் சார், மீரம்மா மற்றும் போட்டுள்ள நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் ரொம்ப அழகா பேசியிருப்பார். அவர் ஒரு அட்வொகேட். கோர்ட்ல அவரும் அட்வொகேட். அவர் கோர்ட்ல எனக்கு ஜூனியர், நான் அவருக்கு சீனியர். அவர் அங்க தப்பு பண்ணா நான் திருத்துவேன். அதே போல இங்கேயும் நம்மள ஏமாளி ஆக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பேசின பல விஷயங்கள்ல பெற்றோர் புத்திசாலி அப்படின்றத விட பெற்றோர்கள் அன்பானவர்கள் அப்படின்றதுதான் வந்துச்சு. நானும் அதுதான் சொல்றேன். இன்றைய பெற்றோர்களுக்கு அன்பு அதிகமா இருக்கு, ஆனா அணுகுமுறை தவறா இருக்கு அப்படின்றதுதான் நாங்க பேச வந்திருக்கோம். ஒரு தத்துவம் சொல்றேன் கேளுங்க. துணி சோப்பு எந்த கலர்ல இருந்தாலும் வெள்ளை கலர்ல தான் நுர வரும். அது போல பசங்க எந்த டைப்பா வேணா இருக்கலாம். இதுக்கு பேர் தத்துவம் ஐயா. இது மாடர்ன் தத்துவம். துணி சோப்பு எந்த கலர்ல இருந்தாலும் அது வெள்ளை கலர்ல தான் நுர வரும். அது போல பசங்க எந்த டைப்பா இருந்தாலும் பாவப்பட்ட பெத்தவங்க எல்லாம் ஒரே டைப்பு. என் புள்ள நல்ல புள்ள, அது தங்க புள்ள அப்படின்ற ஏமாலியா இருக்கிறாங்களே அப்படின்றதான் பேச வந்திருக்கேன். புயல் எந்த திசையில கரையை கிடக்கும் கண்டுபிடிச்சிடலாம். எதிரணி என்ன பேசுவாங்க அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனா மக்கள் எப்ப கை தட்டுவாங்கன்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு என்ன தெரியுமா? இந்த பெத்தவங்க எல்லாம் ஏன் இப்படி ஏமாலியா இருக்கிறாங்க அப்படின்றதான் கண்டே பிடிக்க முடியல. பெத்தவங்க பாவம் பார்க்கற எந்த பிள்ளையும் பெத்தவங்களுக்கு பாவம் பார்த்தது இல்ல அப்படின்றதுதான் நடைமுறை உதாரணம் அதிகமா இருக்கு. இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன நினைக்கிறாங்க? நல்ல புள்ள நினைக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க பெற்றோருக்கு முன்பு ஒரு வாழ்க்கையும் பெற்றோருக்கு தெரியாம ஒரு வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படின்றது தெரியாத அப்பாவியா இருக்கிறாங்க, ஏமாலியா இருக்கிறாங்க அப்படின்றதான் நாங்க பேசுறது. ஏன்னா ஒரு நாள் காலையில 5 மணி வீட்டுல அப்பா அம்மாவும் பாக்குறாங்க. பையன் ரூம்ல லைட் எரியுது. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா கிட்ட சொல்றாரு, பார் நம்ம பையன் திருந்திட்டான், காலையில 5 மணிக்கு ஏஞ்சி லைட்டு போட்டு படிச்சுட்டு இருக்கிறான் பாரு, தினமும் படிக்கிறான் பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை வேற. அவன் 5 மணி வரைக்கும் ஃபோனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போதான் தூங்கவே போறான்றது தெரியாத அப்பாவியா இருக்கே அமாவாசைன்ற மாதிரி இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு பிள்ளை பெக்கிறாங்க. ஆனா வர பிள்ளை பெத்தவங்களையே பேர் சொல்லி கூப்பிடுது இன்னைக்கு. அதை தாண்டி இப்போ புதுசா ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. பெத்த அப்பாவையே ப்ரோன்றான். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம பெத்த அப்பா முடிக்கிறார். இது ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ற அப்பாவை பார்த்து எல்லா அப்பாவும் நினைக்கிறாங்க தன்னை ஒரு வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பையன் நினைக்கிறான் எல்லா அப்பாவையும் எம்ட நாசரா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அத மாதிரி எல்லா அம்மாவும் நினைப்பாங்க நாம எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வரக்கூடிய நதியான்னு. ஆனா பையன் பாக்குறான், ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வருவான்னு சொன்ன கலவாணி சரண்யா மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். என்ன சினிமா விட்டு வர மாட்டீங்களா? வரங்கய்யா. அதே மாதிரி எல்லா பெத்தவங்களும் நினைக்கிறாங்க. அதையும் சொல்லணும்ல, நம்ம புள்ள மாணிக்கம் அம்பி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் மாணிக் பாஷாவும் அந்நியனாவும் இருக்கிறான்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மையே. ஆனா இத்தனைக்கும் சொல்லட்டுங்களா, இந்த பெற்றோருடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் அவங்களே தான் காரணம். ஏன்னா சின்ன வயசுல சொல்லுவாங்க, என் புள்ள யாரு கூடயும் சேரவே மாட்டான், அவன் கடைசியில இவங்களையே சேர்த்துக்க மாட்டான். ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, நீ மட்டும் சாப்பிடு, யாருக்கும் ஷேர் பண்ணாத, நாளைக்கு அவன் இவங்களுக்கே சாப்பாடு போட மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா பெத்தவங்க, என் புள்ள ஸ்கூல் விட்டா நேரா வீட்டுக்கு தான் வருவான், யார் கூடயும் பேச மாட்டான், புக் எடுத்துட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னுவாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். எல்லா பெற்றோரும் டேய் பரமா படிடா, படிச்சு நல்லா முன்னேறிடான்னு சொல்றாமே ஒழிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களா? இந்த பரமான்றது யாரு? அது படத்தோட டைலாக் தான். அதுவுமே மணிவண்ணன் சொல்லுவாரு. சினிமாவிலே இருப்பீங்களா? சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா? எப்பா இது எத்தனாவது படம்? அதுல விஸ்வர்கள் ரகுவரனை பார்த்து சொல்லுவார், எல்லாம் பண்ணிட்டு ஏமாந்து போய் நிப்பார். அவர் சொல்லுவாரு, உன்னை பெத்து வளர்க்க வீதி வீதியா அலைஞ்சி தேஞ்சி அழிஞ்சி உன் பேருக்கு பின்னாடி பிகாம்னு ஒரு 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரன் பேசுறேன்னு தெரியலடா கண்ணா. நீ ஆபீஸ்ல சேரணும் கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்காக என்னுடைய பிஎஃப் கிராஜுவிட்டி பேப்பர்ஸ்லாம் வட்டி கிட்ட சேர்த்துக்கிட்ட அடமானம் வச்சு கொடுத்த ஒரு அப்பாவி அம்மையப்பன்ட்ட பேசுறேன்றது தெரியலடா கண்ணா. நீ காலேஜ் போகும்போது ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் கோட்டர் அம்மையப்பன்ட்ட பேசுறேன்னு தெரியலடா கண்ணா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பெற்றோர்கள் ஏமாளியாக போயிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அதே வாய்ஸ்லயே பேசுறீங்களே. ஏதோ ட்ரை பண்றவர்களுக்கு. அதாவது இன்றைய பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? வலியை சொல்லாத அப்பா.
உலகம் புரியாத அம்மா. இந்த வகை பெற்றோர்கள் தான் உலகத்துல அதிகமா இருக்காங்க. இருப்பதிலே பெரிய கஷ்டம் எது தெரியுமா? நமக்கு இருக்க கஷ்டத்தை மூடி மறைக்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் பண்ணக்கூடிய விஷயமே நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்றது தெரியாம பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பது. மொபைல் ஆகட்டும், பைக் ஆகட்டும், அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது. நிறைய பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க புள்ள கேட்டதை வாங்கி கொடுக்கறது தான் நல்ல பெற்றோருக்கு அழகு அப்படின்ற எண்ணம் இருந்தா தயவு செய்து பெற்றோர்களே அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றது தான். சமீபத்துல OLXல ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக், அது தெரியும், 2 லட்சம் 3 லட்சம் போகக்கூடிய பைக்கு 50,000க்கு போட்டிருந்தாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. 2 லட்சம் விற்கக்கூடிய பைக் எப்படி 50,000க்கு விற்கிறாங்க அப்படின்னு நான் நேர்ல போயிட்டு நான் வாங்குறான்னு போனேன். அப்போ ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு 55-60 வயசு இருக்கும். அவர்கிட்ட ஐயா அந்த பைக் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, வேற ஏதாவது பிரச்சனையா அதில்? என்ன இல்லை வண்டி நல்லா தான் இருக்கு, அப்புறம் எப்படிங்க 55,000க்கு இந்த வண்டியை விற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு ஒரே பையன் தம்பி, பையன் கேட்டான் அப்படின்றதுக்காக அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு பைக் வேணும்னு கேட்டான்றதுக்காக வாங்கி கொடுத்தேன். ஆனால் புள்ள காலேஜ் வாசல்லே ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இறந்துருச்சு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என் பிள்ளைக்கு இப்படி ஆகும்னு. அந்த வண்டியை பார்க்கும் போதுல எனக்கு அவன் ஞாபகமாக வருது. அந்த வண்டியை வச்சு நான் என்ன பெருசாக பண்ண போகிறேன், பரவாயில்ல நீங்கள் இந்த காசு கொடுத்தே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட அப்பாவிகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏமாளிகளாக எல்லாமே வேற என்னன்னு சொல்றது? ஒரு பழமொழி இருக்கு, பார்த்து கெட்டது புள்ள, பார்க்காம கெட்டது பயிர். இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள் ஓவர் ப்ரொடெக்ஷன். இந்த கங்காரு எப்படி தன்னுடைய குட்டியை வயிற்றிலேயே வச்சுட்டு சுத்துதோ அது போல இன்னைய பெற்றோர்கள் பிள்ளைங்க கூடவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. 7 கழுத வயசானாலும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறது ஒரே உலகத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெற்றோர்கள் மட்டும்தான். நீங்க வெளிநாடுகள் போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த பையனே தான் வாழ்க்கையில முன்னேறி எல்லாம் பண்ணிக்கணும். ஆனா இந்திய பெற்றோர்கள் மட்டும் எப்படிப்பட்ட ஏமாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்றதுதான். அதை தாண்டி இன்றைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமே எங்களை விழ விட மாட்டாங்க, கஷ்டப்பட விட மாட்டாங்க, தோக்க விட மாட்டாங்க. திடீர்னு அந்த பையனுக்கு எந்த ஸ்பீட் பிரேக்கரும் இல்லாம வாழ்க்கையில திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தா போக தெரியல. அதை தாண்டி எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு துணி தைக்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, சமைக்க சொல்லிக் கொடுக்கறது இல்லை, போர்வையை மடிச்சு வையின்னு சொல்றது கிடையாது. இதனால என்ன நீங்க கேட்கலாம், புதுசா வரக்கூடிய மனைவி கேட்கறாங்க, நான் என்ன உனக்கு வேலைக்காரியா அப்படின்னு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க அதை பேசுறதன் காரணம் புரிகிறது. ஏன்னா என்ன 20 வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் யாராவது லவ் பண்றேன்னு எங்க அம்மா நம்பவே மாட்டாங்க. நீ என் பையன் ரிமோட்டுக்கார திருந்தான்னு கூட சொல்லி நான் நம்புவேன், ஒரு பொண்ணோட மனசு திருந்தான்னு சொன்னா நம்பவே மாட்டேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல பையன் நம்பிட்டு இருந்தாங்க. எல்லா இந்திய பெற்றோர்களும் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? 20 வயசுல யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டு அடிக்க வேண்டியது. 30 வயசுல ஏண்டா யாரையாவது லவ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்ல வேண்டியது. சின்ன வயசுல என் பையன் சிங்கம் மாதிரி, என் பையன் புலி மாதிரி அப்படின்னு சொல்றது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் மனைவி பின்னாடி நாயா திரிகிறான் அப்படின்றது. நிறையவாக இப்படி வச்சு என் பேச்சு நிறைய செய்யறேன். நான் நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக நிறைய வழக்குகள் பார்க்குறேன். இன்னைக்கு இந்திய பெற்றோர்கள் பாவம் ஏமாளிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஒரு 65 வயசு ஐயா 30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கடினமாக கட்டின வீடு அது. பையன் கேட்குறான், அப்பா நான் ஃபாரின் போகிறேன், நானே EMI எல்லாம் கட்டிடுறேன், இந்த வீட்டு பேர்லாம் நான் ஒரு லோன் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்றாப்புல. அப்பாவும் சரி பையன் லோன் தானே எடுக்கிறான், அவன் EMI கட்டிடுவான் அப்படின்றதுக்காக சரின்னு அனுமதிச்சு கொடுக்குறாரு. 3 மாசமா EMI கட்டின பையன் அதுக்கப்புறம் கட்டலை. அது அப்பாவுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டை ஏலத்துக்கு விட்டாங்க. நடுத்தெருல அப்பா நின்னார். திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. பெத்த பையன் காசு கூட அனுப்பல. ஆனா அப்ப கூட அந்த அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, என் புள்ள நல்ல புள்ளதான், அவனுக்கு என்ன சூழ்நிலை சரியில்லையோ என்னன்று தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏமாளிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது இன்றைய பெற்றோர்கள் ஏமாளியே என்று நடுவர் தீர்ப்பு கொடுப்பார் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிய ஒரு பட்டிமன்றத்துல 10-15 சினிமாவை சொன்ன ஒரே ஆளு நம்ம வழக்கறிஞர் அருண் தான். விசு வாய்ஸ்ல பேசினார் பாருங்க, பயங்கரம். ஒரு துண்டு மட்டும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சில செய்திகள் அவர் சொன்னதை யோசிச்சிங்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரிந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இது 2 தெரியாம இருக்கிறதா ஏமாளித்தனம். அதான் அவர் சொல்ல வந்தது. அப்புறம் தன் வலியை சொல்லாத அப்பா, உலகை தெரிந்து கொள்ளாத அம்மா, இது 2ம் தான் பிள்ளைகளை தவறான பாதைக்கு திருப்புகிறது, ஏமாளிகளாக மாற்றுகிறது. இதுதான் அவர் பேசினதுல முக்கியமான பகுதி. 2 விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். கல்யாணம் ஆன உடனேயே வீட்டில் என்னென்ன திட்டுவாங்கன்றத சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் சிங்கம் புலி என்றவர்கள் அவ பின்னாடி நாயா அலைகிறான்னு திட்டுறாங்கன்னார்ல, இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வர்ற வசவு தான். அதை தாண்டி தான் வரணும்.
கலகலப்பா பேசிய அருண் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துக. வாங்க ஐயா கார்த்திக் ராஜா. புத்திசாலிகளே,